மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவிலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். வராயை கும்பிட்டா கும்புறவனுக்கு பிரச்சனை வருமான? பிரச்சனை வரும். தெய்வ வழிபாட்டுக்கு நாளும் இல்லை கோளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்கனவே பல பேட்டிகளில் வந்து குறிப்பிட்டிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு சந்தேகம், ஏதாவது துரோகம் பண்ணணும், ஏதாவது அநீதி இழைக்கணும் எவன் ஒருவன் எதிரியானவன் நினைக்கிறானோ அவங்களுக்கு உக்கிரமானவன். இதை யாரெல்லாம் முக்கியமாக பயன்படுத்துகிறாங்கன்னா அரசியல்வாதிகள், சினிமா துறையில் இருக்கவங்க, இன்னும் மிகப்பெரிய தொழில் அந்த பார்த்தீங்கன்னாக்கா வளர்ப்புறை திதியில் அன்னதானங்கிறத பெரிய அளவில் பண்ணுவாங்க. ராஜராஜ சோழன் வந்து வராகி அன்னைக்கு அவர் அந்த அம்மாவை வணங்குறதுக்கு முன்னாடி அவரோட புகழ் எந்த அளவுக்கு இருந்தது, அந்த அம்மாவை வணங்கினதுக்கப்புறம் அவரோட புகழ் எங்கே உச்சம் தொட்டதா அப்படிங்கிறத. சுவாமி, இப்போ வராகி அன்னையுடைய வழிபாடு நம்ம என்னென்ன கோயில்களில் நமக்கு சென்னையிலேயோ இல்லை மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில், சென்னையை பொறுத்தவரை இல்லை தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த ஊர்களில் வந்து பிரசித்தி பெற்ற தெய்வமாக ஆத்தா விளங்கிறார்? இப்போது பார்த்தீங்கன்னாக்கா வராகி எடுத்துக்கிட்டாக்கா இன்றைக்கி இருக்கிறத விட்டுட்டு ஆதி காலத்தில் இப்போது வராகின்னு எடுத்துட்டாங்க முதல்ல வந்து யார் நிற்பா அப்படின்னு பார்த்தாக்கா ராஜராஜ சோழன் தான். இப்போ ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலில் வராகி தான். இப்போ கணபதிக்கு பதிலாக முதல் தெய்வம் மூத்த தெய்வம் அம்மாவை வணங்கிட்டு தான் மற்ற விஷயத்துக்கு அவர் போகிறார். அப்போது இன்னொரு இதை எடுத்துக்கிட்டாக்கா வரலாறை பார்த்துட்டாக்கா ராஜராஜ சோழன் வந்து வராகி அன்னைக்கு அவர் அந்த அம்மாவை வணங்குறதுக்கு முன்னாடி அவரோட புகழ் எந்த அளவுக்கு இருந்தது, அந்த அம்மாவை வணங்கினதுக்கப்புறம் அவரோட புகழ் எங்கே உச்சம் தொட்டதா அப்படிங்கிறத அந்த வரலாற்றை ஆய்வு செஞ்சு பார்த்தா இன்னும் தெரியும். இப்போது நம்ம வராகி வணங்கணும், நான் எந்த ஸ்தலங்களுக்கு போனாக்கா எனக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும், இல்லை எனக்கு அதுக்குண்டான அந்த பலனை அறுவடை செய்யலாம் அப்படின்னு. இப்போது இங்கே தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கிற வராகி சன்னதி அப்படி இல்லை அப்படின்னாக்கா இங்கே நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்தரகோசமங்கைன்ட்டு அதான் அங்கேயே வந்து பார்த்திங்கனாக்கா உலகில் முதல் சிவாலயம் எது அப்படின்னு பார்த்தாக்கா அங்கே தான் இருக்குது. இப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா வராகிங்கன்னா சுயம்பு, அதாவது உத்தரகோசமங்கையில் சுயம்பு வராகி அங்கே இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரில் இப்போ நீங்கள் நம்ம போய் இங்கே சோழ நாட்டில் போய் இங்கே வழிபாடு பண்ணாலும், தஞ்சை பெரிய கோயிலில் வழிபாடு பண்ணாலும், இல்லை பாண்டிய நாட்டில் நம்ம அங்கே உத்தரகோசம் மங்கையில் போய் வழிபாடு உங்களுக்கு முடிஞ்சாக்கா நீங்கள் போய் வழிபாடு பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் வராங்க, நான் கோயிலில் போய் முதல்ல நான் தரிசனம் பண்ணி நான் வணங்கணும், அவளை முதல் நான் கோயிலில் போய் பார்க்கணும், எனக்கான அனைத்து பிரச்சனையும் நீங்கள் நான் வாழ்க்கையில் புது மனிதனாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல இன்னொரு விஷயத்தை அதுக்கு முன்னாடி பண்ணுங்கள். அங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேவிப்பட்டினம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த கடற்கரையில் அங்கே என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்க எல்லா பக்கமும் கடற்கரை இருக்குது அப்படின்னா இங்கே ஸ்ரீராமச்சந்திரனோட அவரோட கர்மவினையை போக்குனதுக்கான ஸ்தலம் எதுன்னு பார்த்தாக்கா இங்கே தேவிப்பட்டினம். அந்த தேவிப்பட்டினம் கடலில் பார்த்தீங்கன்னாக்கா நவ கிரகங்களும் அங்கே தான் இருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் நீராடிட்டு கிழக்கு பார்த்து ஒரு 9 முறை அந்த கடலில் குளிச்சு எழுந்துட்டு வந்து நவகிரகங்களை சுற்றி வந்துட்டு நீங்கள் இங்கே உத்தரகோசம் அங்கேயா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் வந்து வராகி அம்மனை வழிபட்டு வந்தாலும் சரி, உங்களோட பயணம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கைங்கிறது ஒரு சிறப்பாக செல்வ செழிப்போட பொன்போரோட கௌரவத்தோட நிம்மதியாக வாழ்கிறதுக்கு உண்டான உங்களுக்கு வழிவகை செஞ்சு தருவோம். அவளோட அருட்கராட்சங்கிறது இருக்கும். மயான காளியிலேருந்து ஆரம்பித்து சுடுகாட்டு சுடலை வரைக்கும் உக்கிரதெய்வ வழிபாட்டில் ஒரு தெய்வமாகத்தான் வராகி அன்னையும் வர்றாங்க, அப்படி தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த உக்கிரதெய்வ வழிபாட்டுக்கே உரியான ஒரு ஸ்ட்ரிக்ட்டு நடைமுறைகள் இருக்கு இல்லையா, அது வராகி அன்னைக்கும் பின்பற்றணுமா? இப்போது வராகி அன்னை உக்கிர தெய்வமானு கேட்டாக்கா நீங்கள் உக்கிர தெய்வம் இல்லை, சாந்தமான தெய்வம், அவர் அம்மா போல ஒரு குழந்தை போல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு என் மேலே ஒரு கேள்வியும் வைக்கக்கூடும். இப்போ வராகி அன்னை உக்கிர தெய்வமா, அவங்களுக்கான ஸ்ட்ரிக்டாக நம்ம இருக்கணுமானா அது உண்மைதான். வராகி உக்கிரமானவன்னா கண்டிப்பாக உக்கிரமானவள், அவகிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமானா கண்டிப்பாக இருக்கணும். இப்போது உக்கிரமானவள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, உக்கிரமானவன்னா எப்படி அப்படின்னா, உக்கிரமானவன்னா யாருக்கு உக்கிரமானா, யார் ஒருத்தங்க வராகியை வணங்குறாங்களோ, யார் ஒருத்தங்க வராகியை அவங்ககிட்ட ஆத்மாத்மா சரணாகதியாகி வணங்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு எவன் ஒருவன் எதிரியாக ஒரு தொல்லை கொடுக்கணும், அந்த குடும்பத்தை அழித்து பார்க்கணும், இல்லை அந்த குடும்பத்தை தொட்டு பார்க்கணும், ஏதாவது துரோகம் பண்ணணும், ஏதாவது அநீதி இழைக்கணும் எவன் ஒருவன் எதிரியானவன் நினைக்கிறானோ அவங்களுக்கு உக்கிரமானவன் வராகி. இப்போ உக்கிரமானவன்னா இதுதான் பொருள். உக்கிரமானவன்னா அவங்கள வணங்கவே கூடாது, நம்மளை அவங்கள விட்டு ஒதுங்கி இருக்கணுங்கிறதுல.
வராகிய வணங்குறவன், வராகிய வணங்கக்கூடிய குடும்பத்துக்கு எதிரி ஒருத்தன் தொல்லை நினைக்கணும்னு நினச்சானா அவனுக்கு சிம்ம சொப்பனமானவள், உக்கிரமானவள் தான் இந்த வராகி அன்னை. அவங்கள தொட்டு பார்க்கணும், அந்த குடும்பத்தை கெடுதலும் செய்யணும்னு யார் ஒருத்தர் நினச்சானா, அதை நான் பொதுவாகவே இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வராகிய நம்ம ஆத்மார்த்தமாக அவங்க தான் கதின்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் கொடுக்கணும்னு நினச்சாங்க. ஏதாவது பொதுவாகவே நீங்கள் பார்க்குறவங்களே தெரியுங்க, அவங்களுக்கு நம்ம அவங்கள ஏமாற்றிடணும், இல்லை அவங்களுக்கு துரோகம் பண்ணிடணும், இல்லை அவங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும், என்ன ஒரு காரியம் நினச்சாலும் உன்னோட குடும்பங்கிறது அந்த சம்மந்தப்பட்டவங்க யார் ஒருத்தனோ அவனுக்குங்கிறது அழிவுங்கிறது நிச்சயம். வராகிய தொட்டவன் கெட்டான், அதாவது அந்த குடும்பத்தை தொட்டவங்க கெடுதல் செய்யணும்னு நினைக்கவே கெட்டான். இதுதான் அவள் உக்கிரமானவங்களுக்குன்னா ஒரு எளிய அந்த ஒரு விளக்கம். அடுத்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமா, வராகியை கும்பிடணும், உக்கிரமான தெய்வம். இப்போ அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்குன்னு ஏதாவது இது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக வராகியை கும்பிடணும், அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும், அதுக்குன்னு நம்ம ஒரு கோட்பாடோட வாழணும். இப்போ வராகியை யாரெல்லாம் கும்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. வராகியன் நீதிக்கும் நேர்மைக்கும் உரைத்தவள் யாருன்னு கேட்டாக்கா வராகி அன்னை. இப்போது நம்ம போகிற பக்கம் எல்லாருமே நம்ம போட்டு நேற்று ஒருத்தர் குடும்பத்தோட தாலியாக எடுத்திருப்பான், இல்லை ஒருத்தர் குடும்பத்துக்கு எடுத்திருப்பான், இல்லை ஒரு ஐயகதனம் பண்ணியிருப்பான், 1008 வேலையை பண்ணிட்டு இங்கே வராகி கும்பிட்டுட்டு ஒரு 4 பேருக்கு அன்னதானம் கொடுத்தா பாவம் கழிஞ்சணும்னா கிடையாது. அப்படி யாராவது ஒருத்தர் போய் நீ வராகி கும்பிட்னா நான் அடுத்த நிமிஷமும் நம்ம எழுதி வச்சுக்கலாம், நம்மளோட கணக்கை எழுதி வச்சுக்கலாம், அடுத்த நிமிஷமும் நமக்கு உண்டான தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சோம். அதனால் நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவ அவன் நீதிக்கும் நேர்மைக்கு உரைத்தானவள் யாருன்னு கேட்டாக்கா வராகின. இப்போது இவங்களை நம்ம கும்பிட்றவங்க, நம்ம வராகியை நம்ம கும்பிடணும்னா அடுத்த குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிற எண்ணம் துளி கூட இருக்கக்கூடாது. இது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வராகியை தொடவே தொடாதீங்க. இல்லை அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணும், இல்லை அடுத்த குடும்பத்தில் இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காதலை தாண்டி வேறு ஒரு சில உறவுகள் இருக்குது, கணவன் மனைவி உறவே அந்த ஒரு சில வேண்டாத உறவுகள் இருக்குது. அது மாதிரி இந்த ஏமாத்துறது, துரோகம் பண்ணுறது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வராகிய சொல்லிவிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் அடுக்கும் போது அது கொஞ்சம் இதாக இருக்குங்கிறதுனால நான் மேம்போக்க நான் சொல்கிறேன். இவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு இல்லை பண்ணக்கூடியவர்கள் நான் நேர்மையாக இருக்க மாட்டேன், இல்லை நான் நைட்டானா நான் தண்ணி அடிப்பேன், இது பண்ணுவேன், நான் காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு சாமி, அதெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்க முடியும். ஆத்மாத்மாக என்னால் அந்த தெய்வத்தை கும்பிட முடியும், எனக்கான வாழ்க்கை மாறணும், என் கஷ்டம் இதோட தவிடுபொடி ஆகணும், நான் நல்ல நிலைமைக்கு வரணும், இல்லை என் குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் வராகிய நேர்மையோடு கும்பிடுங்க. நேர்மைக்கு மாற்றா ஒரு இழுக்கோட ஒரு அழுக்கோட அவளை கும்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான அழிவுங்கிறது உங்களுக்கு நிச்சயம். அதனால் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அதை தவிர்த்து நல்லா நானும் போகிற போக்கில் வராகிங்கிற பேர் கேட்டுச்சு நான் கோயிலுக்கு போன வந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கான தண்டனைங்கிறது கண்டிப்பாக அது நிச்சயம் கிடைக்கும். அதனால் அது வேண்டாம். தெய்வ வழிபாட்டுக்கு நாளும் இல்லை கோளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்கனவே பல பேட்டிகளில் குறிப்பிட்டிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு சந்தேகம், இப்போ காலபைரவர் எடுத்துக்கிறோம், வராகி அம்மன் எடுத்துக்கிறோம், தேய்பிறை நாளில் ஏன் கும்பிடுறாங்க? தேய்பிறையில் அந்த தெய்வத்தை வழிபடுறதுக்கான ரகசியம் என்ன? இல்லை, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இந்த ஒவ்வொரு நாளாக நம்ம குறிப்பிட்டிருக்கேன். நான் கோட்பாடுங்கிறது நான் வேறு மாதிரி நான் அதை கொண்டு போனேன். இங்கே அதாவது விநாயகர் சதுர்த்தி இப்போ தான் நம்ம கும்பிட்டோம், கிருஷ்ண ஜெயந்திங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம கும்பிட்டோம், ஈசனுக்கான நாள் நம்ம சிவராத்திரியை நம்ம கும்பிட்றோம், அப்போ ஐயப்பனுக்கான ஜோதியை ஒரு நாளை நம்ம கும்பிட்றோம். இப்படி எல்லாத்துக்குமான தெய்வத்தை நம்ம இது பண்ணுறோம். இங்கே தேய்பிறை அஷ்டமி, தேய்பிறை திதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் என்ன பலன் இருக்கும். நீங்கள் இப்போ பைரவரை நான் தேய்பிறை இந்த அஷ்டமியில் நம்ம கும்பிட்றேன். இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா பைரவரை தேடி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன அப்படின்னாக்கா இப்போ இந்த நாளில் ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா நான் அதுக்கு எல்லாத்தையும் நம்ம மாற்று கருத்தில் நம்ம கொண்டு போயிட முடியாது. ஒரு சில நாளுக்கு ஒரு சில கிழமைகளுக்கு மாற்றம் இருக்கும், அதில் ஒரு பவர்ஃபுல்லான அது இருக்கும். நான் பொதுவாக நான் இதில் ஒரு எடுத்துக்காட்டாகவே நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த கலாட்டா நேயர்களுக்கு. இப்போது பலருக்கும் எனக்கு பல காரியம் எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, எதை தொட்டாலும் எனக்கு தடையாக இருக்குது. சிலர் புலம்புறதே வாழ்க்கையை வச்சுருப்பாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன, என்னால் எதுவுமே பண்ண முடியல, அவங்களால ஒரு 10 அடி ஏறினாங்கன்னா 1 அடிக்கு திரும்ப வந்துடுவாங்க. இந்த மாதிரி நிறைய எதை தொட்டாலும் தடை பிரச்சனை அப்படின்னு இந்த புலம்புறவங்களுக்கான ஒரு விஷயந்தான். நான் நினச்சா அந்த காரியம் நடக்கணும், தொட்டது சிறக்கணும், தொடங்கணும், எனக்கு நினச்ச மாதிரியே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இந்த பைரவர் வழிபாட்டுக்கும் நான் இப்போ சொல்கிற இதுக்கும் அந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்களுக்கு. இப்போ வளர்பிறை இருக்கு இல்லையா, வளர்பிறையில் திருதியை திதின்னு ஒரு நாள் வரும். வளர்பிறையில் ஒரு 2 நாள் கழித்து
இப்போ இன்னைக்கு வளர்பிறை திருதிய திருதி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அன்னைக்கான மகத்துவம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் அதை காலையில் எழுந்திரிச்சு சிவனை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு, இல்லை உங்களோட இஷ்ட தெய்வத்தை தரிசனம் பண்ணிவிட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, உங்கள் கையால் அன்னதானம், யார் ஒருத்தன் பசி பிணியால் வர்றான் பார்த்தீங்களா, அவங்களுக்கு உங்களுக்கு ஒருத்தருக்கு முடிஞ்சால் நீங்கள் கொடுங்க, ஒரு 10 பேருக்கு. நீ என்ன நினச்சிட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் உங்கள் கையால் நீங்கள் அன்னதானத்தை கொடுங்க. உங்களுக்கு ஒரு 48 நாள் நல்ல செய்தி வரும். இதை நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ வளர்பிறை திதியை நான் இது வந்து யார் இந்த வளர்பிறை திருதி திதியை வந்து பலரும் வந்து யாருமே எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க, குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. இதை யாரெல்லாம் முக்கியமாக பயன்படுத்துகிறாங்கன்னா, அரசியல்வாதிகள், சினிமா துறையில் இருக்கவங்க, இன்னும் மிகப்பெரிய தொழில் அந்த பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ டாட்டாவாக இருக்கலாம், பிர்லாவாக இருக்கலாம், அதானியாக இருக்கலாம், அம்பானியாக இருக்கலாம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்குன்னு ஒரு நாள் இருப்பாங்க. கூட்டி கழிச்சு பாருங்கள், கரெக்டாக அந்த டேட்டில் வந்து வளர்பிறை திதியில் அன்னதானங்கிறத பெரிய அளவில் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னாக்கா, அன்னைக்கு ஒரு காரியத்தை வேண்டி நம்ம அன்னதானம் கொடுத்தோன்னா நம்ம நினச்ச காரியம் நினச்ச மாதிரியே நடந்தே தீரும். இதுதான் இதுக்கான அந்த தாத்பரியம். அதே போல் இங்கே பைரவர், இப்போ பைரவரை நம்ம கும்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்கா, இவர் அந்த அந்த நம்ம நீங்கள் தேய்பிரை நீங்கள் எது சொல்கிறீங்கன்னா, இப்போ அன்னைக்கு கும்பிடும் போது அவருக்கான அதீத அந்த சக்தி இருக்குது. நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம தெய்வ சம்மந்தப்பட்டவங்க நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம வீட்டிலேயே இருந்து நம்ம கும்பிட்றதுக்கும், இப்போ ஒரு தெய்வ கராட்சமான உள்ள ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும், அங்கே நீங்கள் கும்பிட்டு உங்களோட காரியத்தை, அதாவது இப்போ சிலர் நிறைய பைரவரை இப்போ யாரெல்லாம் கும்பிட ஆரம்பிக்கிறாங்கன்னா, எனக்கு திருமணம் நடக்கலை, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி போய் நிற்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி உள்ளவங்க அந்த தேதியில் போய், இப்போ நான் சொன்ன ஒரு எடுத்துக்காட்டு தான், இதில் உங்களுக்கு நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், கடன் பிரச்சனையாக இருந்தாலும், ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் வந்து கடனுக்கு பரிகாரம், கடன் தீர பரிகாரம், இல்லை கடன் ஓய பரிகாரம் அப்படிங்கன்னா, எந்த தெய்வமும் கடன் தீர பரிகாரம்ங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கறதே கிடையாது. கடனுக்காக எந்த தெய்வமும் வந்து நிற்கிறதே கிடையாது. நீ செய்கிற தொழிலில் மேன்மை அடையணும், நமக்கு அடுத்து வருமானம் வரணும், நம்ம தொட்ட காரியம் தொடங்கணும், இதுக்கு வேணா நிற்பாங்களுடைய இந்த கடன் பரிகாரங்கிறது, நான் உங்களோட தொழில் நல்லா இருக்கிறக்கா அங்கே போய் அந்த நாட்களில் நீங்கள் போய் அங்கே நின்று அவருக்காக நீங்கள் உண்டான பூஜை உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் பூ வாங்கி கொடுக்கலாம். அதுக்காண்டி வந்து நான் அபிஷேகம் பண்ணால் தான் எனக்கு அவருக்கு கடாட்சம் கிடைக்குமா, இல்லை நான் பொங்கல் வச்சு படையில் வச்சா தான், எதுவும் வேண்டாம். உங்களால் முடிஞ்சால் ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. அவரை போய் அந்த 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 திதியில் போய் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை படிப்படியாக மாற ஆரம்பிக்கும். எந்த ஒரு தெய்வத்தையுமே எடுத்தோம் நம்ம இதோட விட்டுட்டோம் அப்படின்லாம் நீங்கள் மாதம் ஏன்னா வாரம் நீங்கள் அவங்கள போய் கும்பிட்டு வர உங்களோட பிரச்சனையை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் செய்யணும். வராகி அன்னை வழிபாடில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அம்மனை கும்பிட்டோம், எனக்கு வந்து எல்லாம் சரியாயிடுச்சுன்னு வாய்மொழி வழியாக நிறைய பேர் வந்து புதிதாக வராகி அம்மனை வந்து கும்பிட போகிறவங்க, இவங்க எல்லாருக்குமே நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை? இப்போ அறிவுரை அப்படிங்கிறத விட, அதான் வாழ்க்கையில் வராகி புதுதாக கும்பிட போகிறவங்க, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வராகி கும்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும், நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும், இனி என்ன நடக்குங்கிறத அவங்களுக்கு ஆணித்தரமாக தெரியும். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இப்போ புதிதாக இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இல்லை வராகியை கும்பிட்டா என்ன நினைக்கும், நம்ம ஓடோடி வந்து இப்போ இன்றைக்கே போய் ஒரு வராகி படத்தை வாங்கிடுவோம், இல்லை இன்றைக்கே போய் வராகி அன்னை போய் நம்ம கோயிலில் போய் கும்பிட்டு வருவோம், கும்பிட்டு வந்தாக்கா நம்ம பிரச்சனை இல்லை. ஒரு விஷயத்த நல்லா மனசில் வச்சுக்கோங்க, வராகியை கும்பிட்டாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டாக்கா, இப்போ பலரும் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல கூப்பிட்டோன்னா நான் எல்லாருக்குமே ஃபோட்டோ வராகி அன்னையோட ஃபோட்டோவை தான் கொடுப்பேன். இப்போ இவங்க போய் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணோன்னா ஒரு 2ஆவது நாள் இல்லைன்னா 5ஆவது நாள் தெரிச்சுட்டு காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் எனக்கு ஃபோன் அடிக்காருங்க. என்ன அப்படின்னா, சாமி பிரச்சனை பெருசாகிருச்சுங்க, இல்லை இப்போ அவங்க வந்து சண்டை போடுறாங்க, இல்லை வேற ஒருத்தி வந்து சண்டை போடுறாங்க. அது வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம அதை பொது வெளியில் பேச முடியாது. அவங்க சார்ந்த 1000 பிரச்சனையும் சொல்லுவாங்க. ஐயோ சண்டை பிரச்சனை இது. நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், மேற்கொண்டு நீ கும்பிட ஆரம்பி, அதை என்ன பிரச்சனை வருதோ ஃபேஸ் பண்ண அப்படிம்பேன். அடுத்த ஒரு 2 நாள் கழித்து கூப்பிடுவாங்க, சாமி அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு வச்சுருந்தேன். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தாக்கா, வராகியை கும்பிட ஆரம்பித்தாக்கா பலரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, வராகியை கும்பிட்டாக்கா நீங்கள் கேட்கும் போது ஆரம்பத்தில் சொன்னீங்க மூர்க்கமானவள் வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது. வராகியை கும்பிட்டா கும்பிட்றவனுக்கு பிரச்சனை வருமானா, பிரச்சனை வரும், கண்டிப்பாக வரும். எதனால் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தாக்கா, அவனை சுற்றி 1000 பிரச்சனையை சம்பாதிச்சு வச்சுருப்பான் இல்லையா வராகியை கும்பிட்றதுக்கு முன்னாடி. பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போது
மனைவியானவள் இப்போ அவங்க நம்மளோட டிவோட்டிஸு அவங்க என்ன கேட்குறாங்க, கணவன் வந்து திருந்தி என்னோட வாழ்க்கையில் இருக்கேன், ஏன்னா அவரை வந்து தவறான விதத்தில் வேறு ஒருத்தவங்க வந்து யூஸ் பண்ணிவிட்டு இவரோட பணம் இதெல்லாம் வாங்குறாங்க பிடிங்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவை கும்பிட ஆரம்பிக்குது. கும்பிட ஆரம்பித்தோடனே அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணுக்கும் இவரோட அந்த அம்மாவோட கணவருக்கும் சண்டைனா பெரிய சண்டை, இவங்க வீட்டில் வச்சு சண்டை நடக்குது. அதோட அந்த சண்டைங்கிறது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோன்ட்டு விலைக்கு போயிட்டாங்க. இவங்களும் வேற ஒரு ஊர் இன்றைக்கி சென்னையில் வந்து வாழ்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி அவங்க சார்ந்த இது ஒரு உதாரணம். இது மாதிரி பல விஷயங்கள் பல பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் அங்கே உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள்லாம் முத்த ஆரம்பிக்கும். அதோடு அது முடிஞ்சு போயிடும். இந்த சூரியனை கண்ட பனி போல் அதோடு அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை உங்கள் வாழ்க்கையில் எட்டி பார்க்காது. அதுக்கப்புறம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. அதுதான் பலரும் சொல்கிறது, வராகி வீட்டில் வச்சு வணங்காதீங்க, வீட்டில் வச்சு வராகி கும்பிட்டா பிரச்சனை வரும். பிரச்சனை அதோட அடியோடு அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷம் தான், நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும். இதுதான் அதோட தாத்பரியம் தான். அதனால் வந்து இது வராகி அன்னையை கையில் எடுங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்போடு செம்மையோடு வாழ வாழ்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.